உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். சரணு சொல்லியா காமி என்ன பருப்பு சாதம் சாப்பிடானா? சாப்பிட்டா தானே சடசடன்ட்டு வளரலாம். காமியா நல்ல பிள்ளை. சரணு அப்படி சொல்லக்கூடாது. பாட்டி எவ்வளவு பாசமா உனக்கு கொடுத்தது. சாப்பிடுமா, வாங்கிக்க. சாப்பிட்டாதான் சீக்கிரம் வளர முடியும். சாப்பிட்டாதான் உன்னை வெளியே கூட்டிட்டு போவேன், சாக்லேட் வாங்கி கொடுப்பேன். செல்வி அக்கா இருக்கல்ல, ஸ்கூலுக்கு போயிட்டு இப்போ வந்துருவா. நம்ம எல்லாம் சேர்ந்து அன்னைக்கு கோயிலுக்கு போனோம்ல, அந்த மாதிரி போலாம். சாப்பிடுப்பா, வாங்கிக்கையா. என்ன லட்சுமிக்கு எங்க நிக்கிறாங்க? யாரோ சொந்தத்துல இறந்துட்டாங்க, போகணும்னு சொன்னாங்க, அவசரப்படுத்தினாங்க. இப்போ என்னடா இங்க நிக்கிறாங்க? லட்சுமி அக்கா, என்னக்கா? யாரோ சொந்தத்துல இறந்துட்டாங்க, அண்ணன் சத்தம் போடுது, நான் போயே ஆகணும். நீங்க போகலையா இறந்து வீட்டுக்கு? இங்க நிக்கிறீங்க. நான் இங்க போயிருப்பீங்களே நினைச்சேன். இறந்த வீடுன்னு ஒண்ணு இருந்தா தானே. இல்ல ஐசு, அவர் கிளம்பிட்டாரா? நான் இங்க இருந்து போறதுக்குள்ள லேட் ஆயிட்டு. அவர் ரூம்ல தான் இருக்கான்னு சொல்லிட்டு கிடக்கிற பாத்திரத்தை விளக்கிட்டு துணியை மாத்திட்டு கிளம்பிட்டு வாழை பார்த்தா காணும். ஃபோன் பண்ணி கேட்டா நான் அப்பதே பஸ்ல ஏறிட்டேன், நீ வரவே வேண்டாம், கடையை கட்டி கிடந்தே ஆளுன்ட்டு போயிட்டாரு. அப்புறம் என்ன செய்ய, ஒத்தையிலேருந்து எங்கிட்ட போட்டு போகிறதுக்கு, அதான் அவரே போயிட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு இங்கே வந்துட்டேன். அதனால என்ன ஐசு, இறந்த வீட்டுக்கு என்ன குடும்பத்தோடி போய் நிற்கணும் இருக்கு? வீட்டுக்கு ஒரு ஆள் போனால் போதாதா? அவர் போயிருக்காருல்ல. அது இல்லாமல் அவங்க சொந்தம் தான். அவங்க சொந்தத்தில் யார் தான் நம்மளை மதிப்பா? யாரும் மதிக்க மாட்டா. என் மாமியாலே மதிக்க மாட்டா. அப்புறம் இல்லை அவங்க வீட்டில் உள்ளவங்க மதிக்கிறதுக்கு. அதனால அவங்களே போயிட்டு வந்துடட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துட்டியா? உளுந்தெல்லாம் நல்லா பார்த்து தானே வாங்கினேன். புது உளுந்தா தானே வாங்கினேன், பழைய உளுந்து வாங்கலையே, பொங்கவே செய்யாது. அப்புறம் சிறுபருப்பு நல்லா நயம்பருப்பா வாங்கினியா? காயப்பொடி எல்கேஜி தானே வாங்கினேன். பச்சரிசி, இந்த குருணை பச்சரிசின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதானே வாங்கினேன். அதான் நல்லா இருக்கும், ஒரு கொதியில் வேகவும் செய்யும். என்னாச்சு இந்த லட்சுமி அக்காக்கு? இறந்த வீட்டுக்கு நான் போயே ஆகணும், ஒத்த காலில் நின்னாங்க. அப்புறம் இப்போ வந்தா அவர் போகட்டும், நான் போகலேங்கிறாங்க. என்ன இருக்கும்? என்னமோ ஒன்று நமக்கு தெரியாம நடக்குது. என்னென்ன விளங்க மாட்டுக்கு. என்ன லட்சுமி அக்கா, எங்கேயோ போகணும்னு சொன்னீங்க, இன்னும் போகலையா? சரி, சாப்பிட்டுட்டு போங்க. ஐயோ, இவர்கிட்ட வர சமாளிக்கணுமே. இல்ல தம்பி, அவர் போயிருக்காரு, கோவத்துல விட்டுட்டு போயிட்டாரு, லேட் ஆயிட்டுன்னு. அதான் சரி, அவர் போயிருக்காருல, போதும். நம்ம எல்லாம் சாப்பிடுவோம் தம்பி, வாங்க கை கழுவிட்டு வாங்க. அக்கா, மனசுல ஒன்று படுது, கேட்கேன்னு தப்பா எடுக்க மாட்டீங்களே? நீங்கள் தப்பா எடுத்தால் நான் கேட்பேன். அக்கா, எனக்கு தெரியாமல் ஏதாவது பிளான் ஏதாவது போட்டிருக்கீங்களா? என்னன்னு தெரியல, இப்போ நீங்கள் பேசுறது நடந்துக்கிறதெல்லாம் வர வர ஒன்றும் சரியில்லை. முன்னாடி உள்ள லட்சுமி அக்காவையே இல்லை, வித்தியாசமாக தெரியுது, அதான் கேட்குறேன். நான் அப்படியே தான் இருக்கேன் ஐசு, உனக்கு தான் மாற்றமாக தெரியுதோ என்னமோ. சரி சரி, நம்ம அப்புறமா பேசிக்கலாம். தம்பி வந்துட்டான், சாப்பாடு வச்சு கொடு. என்ன சாரா குட்டி, சச்சி தம்பி ஒட்டிக்கிட்டே இருக்கணும் போல இருக்க. என்ன இப்போ தானே வெளியே போயிட்டு வந்த? சும்மா சுத்திக்கிட்டே இருக்கணும் இல்ல? சாப்பிடல நீ? சாப்பிடு சத்தியோட இருந்து. தேய்மா சத்தி தம்பில அப்பா. பால் சத்தி, பிள்ளை எவ்வளோ அறிவா பேசுதுன்ட்டு. நல்ல பிள்ளை. ஏன்டா அப்போதே அப்பளத்தை கையில் வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்க? சாப்பிடு. ஒரு ரூபா வாங்க மாட்டேங்கான், ஆய புட்டா போட்டு பூட்டி வச்சுக்கிட்டு இருக்கான். சாரா, நீ யாரும் சாப்பிடுதாயி? சாப்பிடு சத்தி, சாப்பிடுப்பா. அக்கா, எல்லாரும் சேர்ந்து தானே சாப்பிடணும்னு சொல்லி கூப்பிட்டீங்க, எங்க 2 பேரும் எடுத்து வச்சிருக்கீங்க? நீங்களும் உட்காருங்கக்கா, ஐஸ்வர்யாவும் கூப்பிடுங்க, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம்க்கா. தம்பி, இதுல எப்படி எல்லாரும் இங்க வந்து சாப்பிட முடியும்? இவ்வளவு ஓண்டு இடம். நீங்க முதல்ல சாப்பிட்டுக்கோங்க, ரெண்டாவது நானும் ஐசு சாப்பிடுவோம். ஐசு, ஐசு வாமா, சாப்பாடு வச்சு கொடு. எங்க வா. பருப்பு குழம்பு விடட்டுமாங்க? சாப்பிடுங்க, வச்சுட்டே இருக்கீங்க. பாட்டிமா, பருப்பு குழம்பு விடட்டுமா? ஏய் எந்திரடி, எப்ப பாரு அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டே. சாப்பிட விட வர. சாரா எந்திரி, நீயும் சாப்பிட மாட்ட, பக்கத்துல இருக்கவங்களே சாப்பிட விட மாட்ட. எந்திரிங்க வா. அப்பா அம்மா நன்னைய பேசுனா வரமாட்டேப்பா, அப்பா கிட்ட இருப்பேன். திட்டாதீங்க ஐஸ்வர்யா, பாவம் சாரா குட்டி, என் கூடயே இன்னைக்கு ஃபுல்லா இருந்திருக்கா. நானே சாதம் ஊட்டுறேன். வீடு என்ன பூட்டி இருக்கு? எங்க போயிருக்கோம்? எங்கேயும்
போகாத. ராத்திரி 12 மணி ஆனாலும் கதவை திறந்து போட்டுட்டு தூங்குற கிளவி தானே இது. எங்க போயிருப்பாங்க? ஒருவேளை வீட்டுக்குள்ள இருக்குமோ? திடீர்னு ஞானோதயம் வந்தாலும் வந்திருக்கும், இல்ல திட்டு போயிருந்தா வந்திருப்பானா இருக்கும். அதான் பயந்து கதவை பூட்டிட்டு உள்ள உட்காந்துருக்கு. இல்லையே, கதவு லாக் பண்ண மாதிரிலாம் இருக்கு. அதான் ஒருவேளை உள்ள வச்சு வெளியே கதவு லாக் பண்ணி கீ கொண்டு போயிருப்பாரோ? சேச்சே, இவ்வளவு நாள் பண்ணல, திடீர்னு அப்படி இப்படி பண்ணுவாரு. அந்த அளவுக்கு லாக் பண்ணி கொண்டுட்டு போற அளவுக்கு அவசியம் என்ன இருக்கு? எங்கேயோ போயிருக்காங்கன்னு மட்டும் தோணுது. ஷாம்லா கிட்ட கேட்டு பாப்போம். அக்கா அக்கா அக்கா, கதவு பூட்டி இருக்கு, பாட்டி வேற காணோம். பாட்டி எங்கேயும் போகாதே. என்னத்த சொல்ல லட்சுமி, இங்க அடிக்கிற கூத்து கொஞ்சம் நஞ்சமா நினைக்க. உன்னை சொல்லக்கூடாதுன்னா மனசு நினைக்குது, ஆனா வாய் சும்மா இருக்க மாட்டேக்க. அடுத்த ஆள்னா அவங்க எங்கேயோ போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசாம இருந்துடுவேன். நீ தெரிஞ்ச பிள்ளை, பழக்கப்பட்ட பிள்ளை, உன்கிட்ட போய் சொல்ல முடியுமா? இவங்க அடிக்கிற கூத்து கொஞ்சம் நஞ்சம் இல்ல, மொட்டையா சொல்லிக்கே புரிஞ்சுக்க. என்னமோ உன்ட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஒருத்தி குழந்தைய கொண்டுட்டு வருவாளே, எப்பா உன் அத்தானை பார்க்காம இருக்க முடியல அவளுக்கு. அவ இங்க வரது என்ன, உன் அத்தா அங்க போறது என்ன, பத்தாத குறைக்கு இந்த பாட்டி அம்மா அதுக்கு கூட மண்டையில விவரம் இல்ல. எந்நேரமா அங்க போய் கிடக்குது, இல்ல அந்த குழந்தைய சுமந்துக்கிட்டு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இப்படியே திரியுது. என்னத்த சொல்லதுக்கு, ஊர்ல அரசல் பரசலா என்ன இல்லாமோ பேசுறாங்க. இங்க இருந்து சாப்பாடு எடுத்துட்டு அங்க போறது என்ன, அங்க இருந்து சாப்பாடு கொண்டுட்டு இங்க வரது என்ன, ரேஷன் கடைக்கு போறது என்ன, காய் வாங்குறது என்ன. அப்பப்பப்பா இவங்க அலம்பு தாங்க முடியல. நம்ம என்னத்த சொல்ல முடியும் சொல்லு? நம்ம கூட பரப்பா இருந்தா எடுத்து சொல்லலாம். அவர்கிட்ட சொன்னா கோவம் வந்து நம்மள எதுவும் பேசிட்டா பக்கத்து வீடு நாளை பின்ன முகத்தை பார்க்க வேண்டாம். யாதுக்கும் நீ கொஞ்சம் கண்டிச்சு வை. ஊருக்குள்ள என்னெல்லாமோ அரசு பொருசெல்லாம் பேசுறாங்க, பார்த்து இருந்துக்கோமா. உன் நல்ல இதுதான் சொல்லியேன். அப்புறம் நான் சொன்னேன்னு யாரையும் சொல்லிட்டு இருக்காதம்மா. அப்புறம் நான் சொல்லி பிரச்சனை வந்துட்டுன்னு வருதுக்கா. என் மனசுல சரி ஒண்ணு பட்டால் சரியாதான் இருக்கும், தப்பா அவருக்கு வாய்ப்பே இல்ல. நான் தான் அன்னைக்கு பார்த்தனே, நான் அங்க இருந்து போகதோ அவ கூடைய கொண்டுட்டு உள்ள வர்றா. குழந்தை எங்க விடுறது என்ன, சாப்பாடு கொண்டு வருது என்ன, கண்ணால பார்த்தது தானே நானு. இவருக்கு ஏன் புத்தி இப்படி மலங்கி போச்சு? என்னன்னு நான் சொல்ல? இதனாலதான் இவளாலதான் இவர் ஏன் மேல வீப்ப எல்லாம் இருக்காரு போல. எனக்கு நான் விடுறதாவே இல்ல, உண்டுல நான் ஆக்கிறீங்க. இந்த சாம்பார் செஞ்ச கைக்கு வயிற மோதிரமே போடலாம். பா என்ன டேஸ்டா இருக்கு, நான் எங்கேயுமே இப்படி சாப்பிட்டது இல்ல. அவ்வளவு ருசியா இருக்கு. அரைச்சு வச்சிங்களோ ஐசு? ஆமா, அரைச்சுதான் வைப்பேன். எங்க அம்மா எப்பவுமே பொடி இடிலாம் வாங்கி போட மாட்டாங்க, எல்லாமே அரைச்சுதான் செய்வாங்க. அட லெச்சு வர வந்துட்டாங்க. வாங்க லெச்சு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க, உட்காருங்க சாப்பிடலாம். ஏய் சோத்து முட்டை, சரியா உனக்கு மூக்குல வேக்குமே, சாப்பிடுற நேரம் வந்துட்டியா? சரி சரி, உன்னை பார்க்க வச்சு நாங்க சாப்பிட்டா எங்களுக்கு தான் வயிற்றுக்கு பிடிக்காம போயிடும். உட்காரு. நான் என்ன உங்களை மாதிரி அடுத்த வீட்டு சாப்பாடுக்கு அலையறவளா? இதெல்லாம் என்ன நடக்குதுங்க இங்க? என்ன கூத்து? வீட்டுல சாப்பாடு இல்லைன்னா அடுத்த வீட்டுல சாப்பிட வந்திருக்கீங்க. உங்களை என்னமோ நினைச்சேன். எந்திரிட்டா. ஏய் லெச்சு, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எங்க வந்து என்ன பேசுற? உனக்கு சாப்பிட விருப்பம் இருந்தா சாப்பிடு, இல்ல கிளம்பி போயிட்டே இரு. தேவையில்லாம ஏதாவது பேசுன நடக்கிறது வேற. என்னதான் சொல்ற? உனக்கு என்ன ஆச்சு? எவன் என்ன சொல்லி உன் மனசை மாத்தினா? எதுக்கு இங்க வந்து இருக்க இந்த நேரமும்? இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கு. எந்திரி, சாப்பாடு தானே நான் செஞ்சு கொடுக்குறேன், இல்ல கடையில போய் சாப்பிடுறேன். இப்படி ஒரு கேடு கட்ட சாப்பாடு சாப்பிடணும் எந்த அவசியம் இல்லை. எந்திரி. சாப்பாடு போடுறா, சாப்பாடு. சாப்பாடு போட்டு மயக்கலான்னு இருக்காங்க போல. அதுக்கெல்லாம் மயங்கிறவங்க கிடையாது அத்தான். சாப்பாடு போடணும் விருப்பம் இருந்தா ஊர்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களுக்கு போய் போட்டு தொலை வேண்டியது தானே. கரெக்டா குறி வச்சு தாக்குவாளுங்க. இப்படி ஒரு கேடு கட்ட ஜென்மத்தை பார்த்ததே இல்ல. அத்தான் எந்திரி, எந்திரிங்கறல்ல. நீ மட்டும் இப்ப எந்திரிக்கிற, பிரச்சனை பெருசாகும் பாத்துக்க. என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. எந்திரி. ஏய் பைத்தியம் பைத்தியம், அறிவு இருக்கா உனக்கு? அறிவு கட்டவளே, எங்க எப்படி பேசணும் உனக்கு தெரியாது? படிச்சவ தானடி நீ. ஐசு என்ன நினைச்சிருப்பாங்க? அவங்களே பாவம், அவங்க பிறந்த நாளே நீ சாப்பிட கூப்பிட்டாங்க, போனது குத்தமாடி. நான் போவேன், உன்கிட்ட கேட்டுதான் போகணும், எந்த அவசியமும் எனக்கு இல்ல. நீ எதுக்கு எங்க வந்த? ஆமா, உனக்கு இப்ப நான் யாரோ தான் தெரிவேன், ஏன்னா உனக்கு தான் ஆள் கிடைச்சிட்டாங்கல்ல. ஏய், ஒரு பொண்ணை போய் தப்பா பேசுறிய? அறிவில்ல உனக்கு? இன்னும் ஐஸ் எதுவும் பேசுன உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இப்படி மாறிட்ட நீ. முன்னாடி இருந்த சக்தியாத்தான் இல்ல, இப்ப நீ ரொம்ப மாறிட்ட. அவளுக்கு என்ன அறியல இல்ல, நான் உனக்கு வேண்டாதவளாயிட்டேன், அப்படிதானே? ஏய், இந்த சக்தி எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பான். நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுறதுக்கு நான் ஒன்னும் பச்சோந்தி கிடையாது. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை போய் கேவலமா பேசுறியே, உன்னெல்லாம் சி. அதான் நான் கேவலமா பேசல, ஊர்ல எல்லாரும் அப்படிதான் அரசல் பரசல பேசுறாங்க. அதான் என் மனசுலயே நான் பட்டானே கூட கேட்டல, இந்த குழந்தை எதுக்கு நான் அப்பான்னு கூப்பிடுதுன்னு. அதான் அப்பாங்கிற உறவு ரொம்ப பெரிய விஷயம். அப்பா அம்மா நம்ம யாரையும் பொசுக்குன்னு கூப்பிட முடியாது. பேருக்கு கூப்பிட்டாலும் அவங்க அப்பா ஆயிட முடியாது, அம்மாவும் ஆக முடியாது. ஒரு சின்ன குழந்தைக்கு தப்புன்னு அவங்க தான் சொல்லி புரிய வைக்கணும். அங்கிள்னு கூப்பிடு, இல்ல மாமான்னு கூப்பிடு, ஏன் வாடா போடான்னு பேர் சொல்லி கூட கூப்பிடுன்னு சொல்லி கொடுக்கணும். அடுத்தவன அப்பான்னு எப்படி அவங்க சொல்லி கொடுக்கலாம்? அப்ப உங்க மனசுல ஏதோ ஒரு அழுக்கு இருக்கு தானே. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அந்த குழந்தைங்க நான் அப்பான்னு கூப்பிடுறதுதான் பிரச்சனையா? அறிவு கட்டவளே, ஐசெல்லாம் ஒன்னும் சொல்லி கொடுக்கலடி.
அந்த குழந்தைங்க நம்ம வீட்டுல விளையாடிட்டு இருக்கும்போது முத பேசினதே அப்பாங்கிற வார்த்தை தான். அதுவும் என்ன பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? சின்ன குழந்தைங்கள்ட்ட என்ன நீ சொல்லி கொடுப்ப நீ? என்ன கூப்பிடட்டும், நான் அந்த குழந்தைங்களுக்கு அப்பா தான், நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும். உனக்கு விருப்பம் இருந்தா வா, இல்ல நீ போயிட்டே இரு. உன்னை நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் எங்க வீட்டுக்கு வராதேன்னு. அத மாரி வந்து நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. ஒழுங்கா வந்து ஐஸ்ட மன்னிப்பு கேளு. என்னது? நான் அவள்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? உனக்கு புத்தி எதுவும் இருக்கா? இல்ல புத்தியில மணிக்கு போச்சா? அவள்கிட்ட நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அவதான் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். என் வாழ்க்கையை பிரிக்க வந்த துரோகி. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஐஸ பத்தி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? யார் வாழ்க்கை யாருக்கு எடுத்தா? நீ சொல்றது எனக்கு சுத்தமா புரியல. எவனாவது ரோட்ல எதுவும் பேசிட்டு போவா, அத கட்டு பைத்தியம் எனக்கு ஆடாத. வந்து பேச வந்த விஷயமே வேற. இன்னும் அவ இங்க வரக்கூடாது, நீ அங்க போக கூடாது. அந்த குழந்தைங்க உன்னை அப்பான்னு கூப்பிடவே கூடாது, இங்க வரவும் கூடாது. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்ல. இங்க பாரு, எங்க வீட்டுல நான் பேசலான் இருக்கேன் நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி. நீ என் கூட இப்பவே வா, இல்ல நான் இன்னைக்கு கிளம்பி இங்க வந்துட்டே இருப்பேன். இங்க உள்ள நிலைமை ஒண்ணு எனக்கு பிடிக்கல. ஏய், என் வீட்டுக்கு யார் வரணும் யார் வரக்கூடாது நான் தான் முடிவு பண்ணுவேன். நீ முடிவு பண்ணதுக்கு நீ யாரு? உன்னே என்னைக்கு ஒன்று வேண்டான்னு வச்சாச்சே. உங்க அக்கா என்னைக்கு என்னை விட்டு போனாலோ அன்னையோடு எல்லாம் முடிஞ்சு. நீ எதுக்கு என் வீட்டுல வந்து பாசம் நேசம் வந்து ஒட்டிட்டு இருக்க? உறவு புதுப்பிக்க வரையோ? உன் உறவே வேண்டாம். உன் அப்ப யார சொல்றான்னா அவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. சும்மா இங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஐஸ் பேர கெடுக்க மாதிரி நடந்துகிட்ட யார் எவரும் நான் பார்க்கவே மாட்டேன். ஓ, விஷயம் அந்த அளவுக்கு போயிட்டு இல்ல? உன்னை இந்த அளவுக்கு மாத்திட்டாளே, கெடுக்கட்டவ கைகாரி. அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். அவ இன்னும் இந்த ஊர்ல எப்படி இருக்க நான் பாக்குறேன். இங்க பாரு, நீ தேவையில்லாம ஐஸ் தப்பா நினைச்சிட்டு இருக்க. ஐஸ் அப்படிப்பட்டவங்க கிடையாது, நானும் அப்படிப்பட்டவங்க கிடையாது. ஐஸ் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு தப்பா பேசாத லெச்சு. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. நீ கிளம்பு. உன் பின்னாடியே நான் அலையறதுனால என்ன ரொம்ப சீப்பா நினைச்சிட்டல? கோபுரமா தூக்கி வைக்கிறவள கீழே தூக்கி போடுற, குப்பையா இருக்கிறவள மேல தூக்கி வைக்கிற. இன்னும் நான் உன்னை தேடி வந்தேன், கால்ல கிடக்குற கழுத்தை நாடி. சரிதான் போடி, வந்துட்டா பெரிய இவ மாதிரி. கிளம்பு.